ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான எடகையே அப்டானிக்க காரணா அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தோட பேரு ப்ரொனன்சியேஷன் கரெக்டா அப்படின்னு தெரியல, கீழே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வரும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாரு. இவர் போன நேரம் பார்த்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாங்க. அந்த வழக்குல சிக்காம இருக்கிறதுக்கு இவர் சில விஷயங்களை பண்றாரு. அதன் மூலமா இவரோட வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடந்துருது, அதுவும் ஒரே ராத்திரியில. ஆக்சுவலா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல என்ன நடந்தது, அந்த மர்டர் மிஸ்ட்ரியில சிக்கிட்டாரா இல்ல தப்பிச்சாரா அப்படின்றது தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு லோஹித்துங்க. ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்குள்ள நுழையறாரு. அதுவும் அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போறாருங்க. அந்த பில்டிங்கோட வாட்டர் டேங்க் மேல போய் உட்காந்துட்டு அவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோட பாஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்குது, மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் எதுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாருங்க. ஹீரோடைய பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய போன் காலுக்கும் மெசேஜஸ்க்கும் நீ உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. பதிலுக்கு நம்ம ஹீரோ பாஸை திட்டி மெசேஜ் பண்ணிட்டு அந்த மொபைலை கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் வானத்தை பார்த்து, கடவுளே என்ன நடந்தது அப்படின்றத நான் நேரடியாக உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹலோ அப்படின்ற ஒரு வாய்ஸ் பார்த்தா பக்கத்து பில்டிங்ல ஒரு நபர் நின்று நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாருங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 603 அப்படின்ற ரூம்ல ஒருத்தன் அட்மிட் ஆயிருப்பான். உன்னைய மாதிரி தான் இதே பொசிஷன்ல நின்று தான் அந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சான், சாக போறேன் அப்படின்ட்டு. ஆனா உடம்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி வாழவும் முடியாம சாகவும் முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீ இங்க இருந்து குதிச்சு அப்படின்னா கண்டிப்பா செத்து போயிடுவேன்னு என்ன நிச்சயம்? சப்போஸ் நீ சாகல அப்படின்னா கை கால்லாம் உடஞ்சு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவ. சப்போஸ் நீ செத்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ டிப்ரெஷன் காரணமா தான் சூசைட் அட்டன் பண்றேன்னு எனக்கு தெரியும். மாடியில இருந்து குதிச்சு இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நீ பேசாம டிப்ரெஷன்ல இருந்தே வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, யார் சொன்னா நான் குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க சும்மா நின்னுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த காலத்துல மொபைல் இல்லாம எவனாவது இருக்கானா? ஆனா நீ அந்த மொபைலையே மாடியில இருந்து தூக்கி போட்டிருக்க அப்படின்னா நீ வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற ஐடியால தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நான் ஒன்னும் டீனேஜர் கிடையாது இப்படி முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உன் மூஞ்ச பார்த்தா பல நாள் தூங்காதவ மாதிரி இருக்கேன், உனக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் ஃபேஸ் எங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்ப அந்த நம்பர் சொல்றாரு, இங்க இருந்து நீ குதிச்சினா நிம்மதியாலாம் உன்னால சாக முடியாது, பதிலா நீ என் கூட என் வீட்டுக்கு வா, அங்க நிம்மதியா சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. உடனடியா யார் சாமி இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கிருந்து உங்க வீடு ரொம்ப தூரமா, கேப் புக் பண்ணி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை பாக்குறாரு. ஐயோ போனை வேற மாடியில இருந்து தூக்கி போட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்காக விளையாடுறதுக்கு போறானுங்க. அப்ப இந்த நபர் சொல்றாரு, சப்போஸ் நீ மாடியில இருந்து குதிச்சிருந்தேன்னு வையேன், இந்த பசங்களுடைய ஹாலிடேவையே நீ ஸ்பாயில் பண்ணிருப்ப அப்படின்ட்டு. எப்படி ப்ரோ, இந்த பசங்களை எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனா இந்த பசங்களுக்கு ஹாலிடேன்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியுதே அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர். சூசைட்ல 2 டைப் இருக்கு, ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஃபெயிலியர். சப்போஸ் உன்னுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வையேன், வாழ்க்கை முழுக்க இந்த முடிவை நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு அந்த கில்ட்டே உன்னை துரத்தி கொள்ளும். சப்போஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வையேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உன்னை எல்லாரும் கோலையா பார்ப்பாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறாரு. நீ என் கூட வா, என்கிட்ட வந்து உன்னோட கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 1990ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கும் ஹீரோடைய அப்பாக்கும் தெரிய வருது, ஹீரோ ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ரைட் ஹேண்டை சகஜமா பயன்படுத்த முடியலங்க. எதை எடுத்தாலுமே இவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்திருந்திருக்குது. நம்ம வீட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் இருந்தா பெரிய பெரிய ஜாம்பவான்களோட பேரை சொல்லி அவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல சாதிக்கலையா, ஸோ அதே போல நீயும் சாதிக்கலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவோம் கரெக்டா. ஆனா ஹீரோட வீட்டில் அப்படி எதுவும் பண்ண கிடையாதுங்க. ஹீரோ லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்றதுனால ஹீரோ பத்தி நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் இவரோட வாழ்க்கையில கேலி கிண்டல் அப்படின்ற விஷயம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இவர் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் எப்போதுமே கேலி பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான ஹீரோ லெஃப்ட் ஹேண்ட்லயே அவங்களை போட்டு பொளந்துறாருங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் ரைட் ஹேண்டுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்காரு. டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. சர்டிபிகேட்டை ஸ்டேஜ்ல வாங்குறதுக்காக அவர் போறாரு. போகும்போதே நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ரைட் ஹேண்ட்ல தான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டேஜ் ஏறினோடனே ஆட்டோமேட்டிக்கா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வேலை செஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜென்ரலாவே மவுஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இவரால கரெக்டா ஆக்சஸ் பண்ண முடியலங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இவரோட வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதே போல ரைட் ஹேண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாதனால ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவை மீட் பண்றதுக்காக பூஜாவோட அபார்ட்மெண்ட் பில்டிங் போயிருக்காருங்க. கார் பார்க்கிங் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. கரெக்டா பூஜா கால் பண்ணுவாங்க, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொன்ன மாதிரியே யாருக்கும் தெரியாம, குறிப்பா செக்யூரிட்டி கண் பார்வையில படாம இந்த கார் பார்க்கிங் குள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதே மாதிரி யார் கண் பார்வையிலுமே படாம பி பிளாக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த
அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்குள்ள நுழையிறாருங்க. 907 அப்படின்ற அந்த ஒரு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. பட்டுன்னு பூஜா டோர் ஓப்பன் பண்ணி ஹீரோ உள்ள கூப்பிட்டு யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. உன்னை இந்த மாதிரி இன்வைட் பண்ணதுக்கு சாரி, என்னோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னோட மொபைல் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் போட்டு வைக்கிறியா அப்படின்னு சொல்ல உடனே பூஜா பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மொபைலை வாங்கி சார்ஜ் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பூஜா கிட்ட கேட்க அதுக்கு பூஜா சொல்றாங்க டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு கோமா அப்படின்னு கேட்க இல்ல வைஃபை பாஸ்வேர்டு டோன்ட் ஆஸ்க் மீ தான், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல அதை டைப் பண்ண உடனே கனெக்ட் ஆயிருதுங்க. நான் லாகின் பண்ணனா எனக்கு அட்டெண்டன்ஸ் கிடைக்கும், சப்போஸ் லாகின் பண்ணாம விட்டுட்டேன்னா 4000 ரூபாய் லாஸ் ஆயிரும், அதனால தான் ஏன் விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லாகின் பண்ணி வச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் கேண்டில் லைட் ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஷூவை கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு இந்த கிஃப்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா இது ரொம்பவே விலை அதிகம் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. நான் உனக்கு இது கிஃப்டா தானே ப்ரெசென்ட் பண்றேன் அப்படிங்கும்போது கிஃப்டா இருந்தாலும் விலை அதிகமா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி வேற ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கிஃப்ட்டை பூஜா ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸா இருக்குது. சின்ன வயசுல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், இந்த கிஃப்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல பால் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு ஹவுஸ் நம்பர் 807க்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க இல்லையே அப்படிங்கும்போது 807க்கு வழி தெரியாம 907 கிட்ட ஒரு நபர் நின்னுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு இந்த பால் வியாபாரி செக்யூரிட்டி கிட்ட போட்டு கொடுத்துறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பால் வியாபாரி பார்த்துட்டாருங்க. அப்பவே ஹீரோ கிட்ட கேட்டு இருந்திருப்பாரு நீங்க பூஜா மேடத்தோட ஃப்ரெண்டா இல்ல பிரணீத் சாரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இல்லங்க நான் 807க்கு பதிலா 907க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே வழி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ற மாதிரி நடிச்சிருந்திருப்பாருங்க. செக்யூரிட்டி சொல்றாரு இல்லையே நான் இங்கேயே தானே இருக்கிறேன், யாருமே உள்ள போவே இல்லை, சரி எதுக்கும் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வராருங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டதும் நம்ம பூஜா பாத்தீங்கன்னா நீங்க ஏறு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றதுக்காக வராங்க. அப்ப இவர் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பால்கனி கிட்ட போ அப்படின்னு சொல்ல உடனே அவர் அந்த ஒயின் பாட்டிலையும் எடுத்துட்டு பால்கனி கிட்ட போறாருங்க. கதவு திறந்தா இந்த செக்யூரிட்டியும் அந்த பால் வியாபாரி தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா, இவர் இங்க நின்றுட்டு இருந்த ஒரு நபரை பார்த்ததா சொல்றாரு அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் யாரும் வர கிடையாது, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பூஜா டோர் லாக் பண்ணிடுறாங்க. இந்த செக்யூரிட்டியும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாருங்க. இந்த ஒயின் பாட்டிலை ஓபன் பண்ண தெரியாம ஓபன் பண்ணி அந்த பாட்டிலை கீழே போட்டு உடைச்சிடுறாருங்க. என்னடா இது, அவ வேற ரொமான்டிக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா நம்ம வேற இந்த பாட்டிலை கீழே போட்டு உடைச்சு ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பூஜா சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் க்ளீன் பண்றதுக்கு பொருள் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு க்ளீன் பண்றதுக்கு பொருள் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பாட்டை போட்டுட்டு அந்த பால்கனிலேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பூஜா க்ளோஸா வராங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கீழே உடஞ்சு கிடந்திருந்த பாட்டில் பாத்தீங்கன்னா பூஜாவோட காலில் குத்தி அப்படியே தடுக்கி விட்டு அந்த பால்கனில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கையால பூஜாவை பிடிச்சிருப்பாரு. இவர் நிறைய முறை ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாரு. பட் இவருக்கு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணவே வராதுங்க. இவரோட ஸ்ட்ரென்த் முழுக்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்குது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா பூஜா மாடியில இருந்து கீழே விழும்போது இவரோட ரைட் ஹேண்டை கொடுத்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோட ரைட் ஹேண்ட்ல ஸ்ட்ரென்த்தே இல்லாதனால நழுவு விட்டுருவாருங்க. பூஜா அப்படியே அவ்வளோ பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போவாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். பூஜாவோட ஃபிளாட்டுக்கு பக்கத்து ஃபிளாட்ல இருக்கக்கூடிய பால்கனில நின்று ஒரு பொண்ணு இது எல்லாத்தையுமே பார்த்துருவா. அந்த பொண்ணு பார்த்த விஷயம் ஹீரோக்கு தெரியாதுங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்கிறாரு. எப்படி இது நடந்தது எனக்கு ஒன்றும் புரியல, நான் இதுவும் பண்ணல, அவ்வளோதான் தடுக்கி விட்டு கீழே விழுந்தா, இது ஆக்சிடென்ட் தான், இது மர்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பேசிட்டு இவர் கதறிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ரிலாக்ஸ், ஒன்றும் நடக்கல, ஒன்றும் ஆகல, நீ இந்த இடத்துக்கு வந்ததை யாரும் பார்க்க கிடையாது, அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆக்சிடென்ட், இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நீ இந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட பேகை தூக்கிட்டு அந்த பால்கனி கிட்டேயே வராருங்க. கீழே எட்டி பார்க்கறாரு ஏதாவது இறங்குறதுக்கு வழி இருக்கான்ட்டு. இறங்குறதுக்கு வழி இல்லை. ஆனா பூஜாவுடைய ஃபிளாட்டுக்கு பக்கத்து ஃபிளாட் இருக்கு இல்லையா, அதாங்க ஒரு பொண்ணு கூட நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தாங்களே அதே ஃபிளாட் தான். அந்த ஃபிளாட்டுக்கு போறதுக்கு லைட்டா வழி இருக்குது, ரிஸ்க் தான், இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுத்து இந்த ஃபிளாட்ல இருந்து அந்த ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறாருங்க. இவரு அந்த ஃபிளாட்டுக்குள்ள யாரையுமே காணோம், யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபிளாட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஒளிஞ்சிருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கட்டையை எடுத்து ஹீரோவா அட்டாக் பண்றாங்க. இந்த பொண்ணோட பேரு ராதிகாங்க. இவங்க பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. நீ தானே பூஜாவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண அப்படிங்கும்போது, மேடம் நான்லாம் கொலை பண்ண கிடையாது, அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம், என்ன நம்புங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா கெஞ்சுறாருங்க. இல்ல நான் உடனடியா போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போய் அந்த ஃபிளாட்டோட டோர் ஓபன் பண்றாங்க. டோர் நல்லா லாக் ஆயிடுச்சு போல, ஓபன் ஆக மாட்டேது. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, என் மூஞ்ச பார்த்தா கொலைகார மாதிரியா மேடம் இருக்குது, நான்லாம் கொலை பண்ணல மேடம், தயவு செஞ்சு நான் நம்புங்க அப்படின்னு சொல்ல ராதிகா அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு திணறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம
ஹீரோவே நானே டோர் ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்ல, சரி வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கும்போது ராதிகா தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. கிச்சன்ல போயிட்டு ராதிகா பாக்குறாங்க, எதுலயுமே தண்ணியே இல்லைங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ள வராரு. இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க வீட்டோடைய டோரை ஓபனே பண்ண முடியல, பண்ண தெரியல அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த வீட்டு பெண்ணே கிடையாது, நீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ராதிகாவை மிரட்டுறாருங்க. ராதிகா சொல்றாங்க, நான் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல சிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு உதவி செஞ்சேன்னு வைங்க, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல, நேரம் பார்த்து அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு கீழே போலீஸ்காரங்களோட வண்டியெல்லாம் வர மாதிரி சத்தம் கேக்குதுங்க. இவர் போய் அந்த கர்ட்டனை விலைக்கு கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பேட்டை தூக்கிட்டு வராங்க அடிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடறாரு. பட்டுன்னு அந்த பேட்டை இவங்க மறைச்சுக்கிறாங்க. இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. செக்யூரிட்டி சொல்றாரு, இவங்களோட பேர் பூஜா, 9வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்றாரு, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எப்படி நீ சொல்ற, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கிறோம், இது மர்டரா கூட இருக்கலாம், சோ எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ராதிகா கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாருங்க, பூஜா ரொம்ப நல்லவ, என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பா, அவளை நான் கண்டிப்பா காப்பாத்திருக்கணும், ஆனா என்னோட கை சரியா வேலை செய்யாதனால அவன் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே இங்கிருந்து போலாம், எனக்கு பூஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, முட்டாள்தனமா பேசாத, அங்க போலீஸ் இருப்பாங்க, போனா பெரிய பிரச்சனையாரு அப்படிங்கும்போது நான் ஏன் போலீஸை பார்த்து பயப்படணும், நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியாலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்காக டோர் ஓபன் பண்றாருங்க. டோர் ஓபன் ஆயிருது. பார்த்தா அந்த வரண்டால 2 போலீஸ்காரங்க நடந்து போறத பார்த்ததும் இவருக்கு பயம் வந்துருதுங்க. பட்டுன்னு டோர் லாக் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. இப்ப ராதிகா சொல்றாங்க, சரி நம்ம 2 பேருமே போலாம், நீ மாடியில இருந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டதை நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் தள்ளி விட கிடையாது, நான் தள்ளி விடல, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், உன்னை மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல. ஜென்ரலாவே பொண்ணுங்க விஷயத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னா பையனை தான் சந்தேகப்படுவாங்க, பையன் மேலதான் குற்றம் சாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ராதிகா சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குதுங்க. உடனே ராதிகா கிட்ட சொல்றாரு, நீ ஒரு பெண் தானே, நீ நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்து தானே, நான் வந்து பூஜாவை தள்ளி விட கிடையாது, அவளாதான் கீழே விழுந்து இறந்து போனா, நீ என் கூட வா, நம்ம 2 பேருமே போய் நடந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல, நானே ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. சிச்சுவேஷன் சொல்ற, அது என்ன சிச்சுவேஷன், நீ என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு கேட்க, என் பேரு ராதிகா, இப்போதைக்கு நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் கால் பண்ணணும், உன்னோட போனை கூட அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோடைய போனை பூஜா கிட்ட சார்ஜ் போட சொல்லி கொடுத்திருந்தாரு. இப்ப பூஜாவுடைய பிளாட்ல தான் ஹீரோடைய போன் இருக்குது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போனாங்கன்னா அந்த போனை பார்த்தாலே ஈஸியா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு அந்த போனை எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாருங்க. எப்படி பூஜாவோட பிளாட்ல இருந்து ராதிகாவோட பிளாட்டுக்கு போனாரோ அதே மாதிரி ராதிகாவோட பிளாட்ல இருந்து மறுபடியும் பூஜாவோட பிளாட்டுக்கு வராரு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் டீமோட பூஜாவோட பிளாட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள போய் ஒரு போனை தேடுன்னு தேடுறாருங்க. ஃபைனலி போனை கண்டுபிடிச்சிடுறாரு. போனை எடுத்துட்டு வெளியில வரலாம்னு நினைக்கும் போது கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் உள்ள வந்துடுறாரு. பால்கனி கிட்ட வந்து பாக்குறாரு. அங்க அந்த ஒயின் பாட்டில் எல்லாம் உடஞ்சு கிடக்கிறத கவனிக்கிறாரு. அதே சமயம் ராதிகாவோட பிளாட்டுக்குள்ள ஹீரோ நுழையிறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் உள்ள வரதுக்குள்ளேயே ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாருங்க. பூஜாவை கடைசியா பார்த்தது பால்காரனும் செக்யூரிட்டியும் அப்படின்னு சொல்ல, பால்காரர் சொல்றாரு, பூஜாவோட பிளாட்டு முன்னாடி ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருந்தான், அவன் 807க்கு போறதுக்கு பதிலா 907க்கு வந்துட்டு தான் சொன்னான் அப்படின்னு இந்த பால் வியாபாரி சொல்றாருங்க. ஆனா இந்த செக்யூரிட்டி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இவங்க மேலதான் டவுட் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ ராதிகாவோட பிளாட்ல ராதிகா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு பூஜாவை பார்த்தே ஆகணும், பூஜா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராதிகா சொல்றாங்க, எனக்கு பூஜா பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது, ஏன் பூஜா யாருன்னு கூட தெரியாது, ஆனா நீ என்கிட்ட இந்த மாதிரி டோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, என்கிட்ட ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. இப்போ ராதிகா போன் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இவர் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அது அவரோட போன் கிடையாதுங்க, பூஜாவோட போன். மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து இவரோட போன் எடுக்கிறாரு. கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்றாருங்க. இவர் ஏதோ தூக்கத்துல இருந்த மாதிரியும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி டோன்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாருங்க. உனக்கு விஷயம் தெரியுமாடா, பூஜா 9th ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோ கேட்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அவளை கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ராதிகா கிட்ட சொல்றாரு, என் ஃப்ரெண்டு சொல்றதை வச்சு பார்க்கும்போது பூஜா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்காங்க, பூஜா இன்னும் சா கிடையாதா, உயிரோட தான் இருக்கிறா, நான் உடனடியா அவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அவ உயிர் பொழைச்சா மட்டும் போதும், அவளோட உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அவளை அப்படியே ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுப்போம், பெரிய பெரிய ஸ்கூல்ல பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கித்தா ராதிகா கிட்ட பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. பூஜா செத்துட்டா அப்படின்ற பட்சத்துல தானே இவருக்கு பிரச்சனை. பூஜா உயிரோட இருந்தா பூஜாவே சொல்லிடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆக்சிடென்டலா தான் அவங்க விழுந்தாங்க அப்படின்ட்டு, அதனால இவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறாருங்க. அப்படியே ராதிகா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, நீ இங்கிருந்து போய்க்கோ, ஆனா என்ன பத்தி மட்டும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன என்னென்னலாம் பண்ண, இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே கட்டையால் அடிச்ச, அது மட்டும் இல்லாம நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த டோன்லலாம் என்கிட்ட பேசக்கூடாது, ப்ராப்பரா பேசுன்னுலாம் என்ன சொன்னல, பாரு நான் என்ன பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து
அப்படின்னு கிளம்புறாருங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, பூஜா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஒரு பம்ப ஆரம்பிச்சிடுறாருங்க. கரெக்டாக போய் ராதிகா கிட்ட இதை சொன்னா மறுபடியும் ராதிகா அவளோட கண்ட்ரோலில் நம்மளை எடுத்துப்பா, அதனால கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லையா, இந்த செக்யூரிட்டி மற்றும் பால் வியாபாரியை கூட்டிட்டு போய் இந்த பால் வியாபாரியை தோப்பு காரணம் போட வச்சிடறாருங்க. உண்மையை சொல்லு, நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா கால் பண்றாரு, என்னப்பா பண்ற, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஃபிளாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் குருஜி கிட்ட பேசிட்டேன், கூடி சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு பிரணீத் அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சேடா இருக்காங்க. என்ன அங்கிள் ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட அங்க இருக்கிற அங்கிளுங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் தான் பிரணீத், பூஜாவோட ஃபிளாட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இவரையும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நானே இப்பதானே சார் வரேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது, என்ன எதுக்காக சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ அதே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போட்டோவை பாக்குறாரு. இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒரு பெரிய கதை, நான் அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அதே ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறதுக்காக தான் நம்ம பிரணீத் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ வாட்ஸ்அப் பாக்குறாரு, ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி பூஜா இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் தெரிஞ்சவங்க கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த மாதிரி பூஜா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இவருக்கு தெரிய வருது. உடனே இவரோட ஃபிளாட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராருங்க. வந்தவர் சாம் சாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு என்னோட பேரு ராதிகா அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப நியாயமா பார்த்தா பிரணீத் ராதிகா அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு இருந்திருக்கணும், இவர் எதுக்காக சாமன் கூப்பிடுறாருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா அங்க இருக்கக்கூடிய டேபிள் கடியில ராதிகாவும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராதிகா எதுக்காக சொந்த வீட்லயே ஒளியணும் அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரணீத் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவருடைய ஃபிளாட்டுக்கு வர சொல்றாருங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ராதிகாவும் வேற வேற இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப செக்யூரிட்டி ஃபிளாட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பிரணீத் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிரணீத் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபிளாட்டை விட்டு வெளியில வராரு. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ராதிகா கிட்ட கேட்கிறாரு, எதுக்காக நீ உன்னோட ஹஸ்பண்டை பார்த்தே பயப்படுற அப்படின்ட்டு. அவனே என்னோட ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய போட்டோ எடுத்து காட்டுறாரு. இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே, நீ இல்ல உன்னோட பேய்னு சொல்ல போறே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் இதை பத்தி தெரியாதுப்பா, மேபி அவன் போட்டோஷாப் கூட பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா தான் இன்னசென்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஸ்ரதா கால் பண்றாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, பூஜா மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஆமா பஸ் சொன்னா அப்படின்னு சொல்ல, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஷாப்பிங் போயிட்டேன், நைட் ஷூ வாங்குறதுக்காக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போய் சொல்றாருங்க. சரி எப்போ பார்க்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் டிராஃபிக்ல இருக்கேன், அப்புறமேல நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா பூஜாவோட பால்கனியில உடஞ்சு கிடந்த ஒயின் பாட்டில் வந்து நம்ம ஹீரோக்காக தான் வாங்கினது அப்படின்னு ஸ்ரதாக்கு தெரியும். ஒருவேளை ஸ்ரதா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா, ஆனா நான் ஒன்றும் பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. அப்ப ராதிகா கேட்கிறாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ப்ரூஃப்னா நாங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டடான ஃபேமிலி, இது வரைக்கும் நாங்க போலீஸ் ஸ்டேஷனே போனதில்ல, கோர்ட்டுக்கும் போனதில்ல, ஏன் கோர்ட் வாசலை கூட மிதிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர எமோஷனல் ஆகிறாரு. அப்போ ராதிகா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில போன அந்த பிரணீத் பாத்தீங்கன்னா திரும்பவும் அவரோட ஃபிளாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதை பாத்தீங்கன்னா டோர்ல இருக்கக்கூடிய கேமரா மூலமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் வரதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கட்டல் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. அப்படி அங்க இருக்கிற கட்டல் கடியில ஒளியும் போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அவரே கடிச்சுக்கிறாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். கட்டல் கடியில ஒரு பெண்ணோட டெட் பாடி இருக்குதுங்க, அதுவும் கத்தியால குத்தப்பட்ட நிலைமையில. அதை பார்த்து இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னலை ஓபன் பண்ணி, பூஜா நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப கரெக்டா ராதிகா வந்து இறங்குடா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒரு மனுஷியே கிடையாது, ஒரு பேய், அங்க என்னடானா செத்து கிடக்குற, இங்க என்னடானா நார்மலா இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலா அந்த செத்து கிடக்கக்கூடிய பொண்ணும் ராதிகாவும் பார்க்கறதுக்கு அச்சசலா ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பார்த்த விஷயத்த சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரணீத் இருக்கிறார் இல்லையா, இந்த பிரணீத்தை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ராதிகா போயிட்டு சாமோடைய டெட் பாடியை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சாம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் ராதிகா சொல்றாங்க, இவன் என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பிரணீத் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆக்சுவலா இந்த பூஜான்ற பொண்ணு கீழே விழுந்து இறந்து போன டைம்ல நான் வீட்லயே இல்ல, என்ன எதுக்கா சார் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரணீத்தும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சாமும் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட சிஸ்டர் கால் பண்ணியிருந்தா, அவ கால் பண்ணி பயங்கரமா பேசினா, பதட்டமா இருந்தா, அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி
ராதிகா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாமோடைய மொபைலை அன்லாக் பண்ணி தரையா, ஏதாவது மெசேஜஸ் கால்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடியை காமிக்கிற மாதிரி ஃபோனை வச்சு அதுக்கப்புறம் அன்லாக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சாம் வந்து ராதிகாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. இந்த பிரணீத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேன், அவன் ரெட் ஹேண்டடா என்கிட்ட மாட்டிக்கிட்டான், என்னை சீக்கிரமா வந்து காப்பாத்து, இல்லாட்டி அவன் என்னை கொன்னே போட்டுருவான் போல அப்படின்ற மாதிரி. இதை வச்சு பார்க்கும்போது பிரணீத் தான் வந்து சாம கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு பிரணீத் பார்த்தீங்கன்னா நேராக அவரோட ஃப்ளாட்டுக்கு வராரு. ராதிகா டோர் ஓப்பன் பண்றாங்க. இன்னும் ராதிகா சர்ப்ரைஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பை த வே இவன் தான் ராகவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை ராகவ்னு புது பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. உங்களை பத்தி எப்போ பார்த்தாலும் சாம் பேசிக்கிட்டே இருப்பா, ஃபைனலி நேரில் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை இவரை ஹக் பண்றாருங்க. பிரணீத் இவங்களுக்காக ட்ரிங்க் ஃபிக்ஸ் பண்றாருங்க. ராதிகா என்னை பத்தி நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ராதிகா கேட்குறாங்க சாம் எங்கே போயிட்டா, அவ ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு அப்படிங்கும்போது நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், எங்கே போனான்னு தெரியல, உனக்காக தெரியும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரணீத் சொல்றாருங்க. பிரணீத் கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ராதிகா கிட்ட கேட்டுட்டு, சரி இந்த ராகவ் அப்படின்றவர் யாரு, ராகவ் அப்படின்ற பேரை சொன்ன உடனே அவன் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுறானே அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா அப்படி பதட்டம் அடைகிறாங்க. பட் யார் அந்த ராகவ் அப்படின்னு சொல்ல கிடையாது. இப்போ பிரணீத் பேசிக்கிட்டே பெட்ரூம்குள்ள போறாருங்க. பார்த்தா பெட் மேல சாம் செத்து கிடக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனடியாக வெளியில வந்த இந்த பிரணீத் நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. பிரணீத்தும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பூனை எடுத்துட்டு வந்து இந்த பிரணீத்தோடைய கழுத்திலேயே ராதிகா குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க அவரும் இறந்து போறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. இன்னொரு பக்கம் பூஜாவுடைய ஃபிளாட்டுக்குள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு நடத்துறாங்க. ஒரு ஹேர் சாம்பிள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதை லேபுக்கு அமிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்து ஃபிளாட்டுக்குள்ள மேலும் மேலும் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம ஹீரோட வாழ்க்கையில. இப்போ நம்ம ஹீரோ ராதிகாவை பார்த்து கேட்கிறாரு, இது என்ன பிக் பஜார் சேலா, பை ஒன் கெட் ஒன் அப்படின்ட்டு ஒரு கொலை நடந்திருக்கு, அதை தொடர்ந்து இன்னொரு கொலை, அதை தொடர்ந்து இன்னொரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்ல, மேடம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, அது வந்து ஆக்சிடென்ட், இப்போ நீங்க பண்ணீங்களே இது மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ சதா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஆக்சுவலா போலீஸ்காரங்க பூஜாவோட சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஹீரோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், அப்படி இல்லைனா ஹீரோ மேல டவுட் வந்துடும். அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உடனடியா இங்கிருந்து கிளம்புறேன், போய் போலீஸ்காரங்க கிட்ட என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் திரும்ப வரேன் அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்ல, சப்போஸ் போனவன் திரும்ப வராமல் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்னை நம்பு நான் ஏமாற்ற மாட்டேன், இந்த ஃபோனை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. சரி எப்படி இந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் போவேன் அப்படின்னு கேட்கும்போது, எப்படி உள்ளே வந்தனோ அப்படியே வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சிவரேறி குதிச்சு வெளியில் போறாருங்க. அப்போ அவரோட மனசுக்குள்ள ஒன்று நினைப்பாரு, பேசாம நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ராதிகா இந்த ஃப்ளாட்டுக்கு வரும்போது அவங்களுடைய மொபைல் ஃபோனை கேப்லேயே மிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மொபைல் வேணும்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேப் டிரைவர் பார்த்தீங்கன்னா மொபைலை கொண்டாந்து ரிசப்ஷனில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மேடம் மொபைலை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்த செக்யூரிட்டி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பரில் இருக்கிறது சாம் மேடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஆஃபீஸர் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நமக்கு தெரியும் ராதிகாவும் சாமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து செவரேறி குதிச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே அபார்ட்மெண்ட்டுக்கு போறாருங்க. அங்கே சர்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு எல்லா கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க, எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பூஜாவை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, போஸ்ட்மார்ட்டத்துக்காக அமுச்சு வச்சிருக்கோம், இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல அதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவர் சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு பக்கு பக்குன்ட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய டீட்டெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே எழுத சொல்கிறாங்க. இவரும் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் நுழையிறாருங்க. இந்த ராதிகாவோட ஃப்ளாட்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லையா, நேராக ராதிகாவோடைய ஃப்ளாட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. கதவை தட்டுறாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்போ என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரின்னு சொல்லிடுறாருங்க. கதவை லாக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கதவோடைய அந்த ஹேண்டில் ரத்தக்கரை இருக்கிறத அவர் கவனிச்சிடுறாருங்க. உடனே கதவை தட்டுறாரு மறுபடியும். அவங்க கதவை திறந்த உடனே இந்த ஃபோன் உங்களுதா, கேப் டிரைவர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல அது ராதிகா வாங்கிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. கண்டிப்பா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா கூப்பிடுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் உள்ள வராருங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடியோ கால் பேசுறேன்ற பேர்ல அந்த வீட்டை சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் இந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சின்ன தடயம் கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பக்காவா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. சின்ன சின்ன தடயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணில் படாம மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய மூஞ்சில பார்த்தீங்கன்னா பவுடர் தூவியோட அவர் பட்டுன்னு மயக்கம் அடைஞ்சிடறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் கண் முழிக்கிறாரு. பார்த்தா டேபிளில் ராதிகாவும் இன்னொரு பக்கம் முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு நபரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முகத்தை மறைச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கிறாரு அப்படின்றத இந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்துட்டு வெளியில போனார் இல்லையா, அப்போ ஷூல இருக்கக்கூடிய சேர் மார்க்கு அங்க பதிவாயிருக்குங்க. ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி ஹீரோ தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. ராதிகா வந்து ஹீரோக்கே தெரியாம இந்த பிரணீத்தை கொலை பண்ணி உள்ள மறைச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட கணக்கு காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வார்ட்ரோப் ஓபன் பண்ணி, இங்க பாருங்க சார், இங்க ஒரு டெட் பாடி, இது யாருன்னே தெரியல, என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடிக்கிறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா, சரி கையை அவுத்து விடு, நான் இங்க உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றதுக்காக போறாங்க. என்ன பண்ணலாம், இந்த போலீஸ் ஆஃபீஸரை நம்பி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ராதிகா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேல நம்பிக்கை இல்லைன்ட்டு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கன்னோட வந்து நிக்கிறாருங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோ கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. ஆனா பட்டுன்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தா அவர் குடிச்ச ட்ரிங்க்ல இவங்க மருந்து கலந்து இருந்திருக்காங்க. நீ சரியான வில்லியா இருப்ப போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ராதிகாவை பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. என்னமோ எப்படியோ இதெல்லாம் நடந்துருச்சு, பட் இதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும், புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண் முழிச்ச உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, அப்போ அந்த பொண்ணு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்ததுக்கு காரணம் உன்னோட லெஃப்ட் ஹேண்டு தானா? உன்னோட லெஃப்ட் ஹேண்டு மட்டும் கரெக்டாக அன்றைக்கி வேலை செஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் நீ அந்த பொண்ணை காப்பாற்றிருப்ப தானே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. சரிப்பா, நீ சொல்கிறத சொல்லிட்ட, உண்மை எது பொய் எதுன்னு நான் கண்டுபிடிக்க வேணாமா, உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ண கிடையாது, இவ தான் சைக்கோ, இவ தான் எல்லா தப்பும் பண்ணா அப்படின்னு ராதிகாவை காமிச்சு கொடுக்க, ராதிகா பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னையவே நீ சைக்கோன்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கத்தியில் குத்திடுறாங்க. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. ராதிகா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காருங்க. சீக்கிரம் எழுந்துரு, போலீஸ்காரங்க வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பால்கனியில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் நின்றுக்கிட்டு இருப்பாரு. உடனடியாக இந்த ராதிகா அந்த இடத்துக்கு போய் இந்த போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும்தாங்க தெரியும் பூஜா இறந்ததுக்கும் நம்ம ஹீரோக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு. அதே சமயம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாம் அப்படின்ற பொண்ணோட கொலைக்கும் பிரணீத் அப்படின்றவருடைய கொலைக்கும் ராதிகாக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு கடைசியில் அவரையே முடிச்சு விட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் கேட்கிறாரு, ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பு பண்ணி வச்சிட்டி அப்படின்ட்டு. இல்ல நான் செஞ்சது 2 தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி என்ன நடந்ததுன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. உண்மையிலேயே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதிகா இருக்காங்க இல்லையா, சாமோடைய பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. ராதிகாவுடைய கணவர் தான் ராகவாட் இருக்குதுங்க. ராகவ் வந்து சாம் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி சாமம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமையும் ராகவையும் சந்தேகப்பட்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக தான் ராதிகா வந்திருந்திருக்காங்க. அந்த ஆர்குமெண்ட்ல ராதிகா அங்க இருக்கக்கூடிய கத்தி எடுத்து இந்த சாம குத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஆனா ராதிகா பாத்தீங்கன்னா இந்த பிரணீத் தான் சாம கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் சொல்லி இருந்திருக்காங்க. இதுல ஹீரோட மிஸ்டேக் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜாவோட பிளாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சிருந்திருப்பாருங்க. இவர் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் தானே, ரைட் ஹேண்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால அன்எக்ஸ்பெக்டடா ரைட் ஹேண்ட்ல காலிங் பெல் அடிச்சு விட்டுருவாரு. பக்கத்து ஃபிளாட்டுக்குள்ள தான் ராதிகா வந்து சாம கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ யாரோ வந்துட்டாங்க போல, உடனடியாக நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பால்கனி கிட்ட வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜாவோட ஃபிளாட்டுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள போயிட்டாருங்க. ஸோ உள்ள ஆட்டம் பாட்டம்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துருப்போம். ஸோ அப்போ பூஜா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி வரும்போது அந்த பக்கத்து பால்கனியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து பூஜா பயங்கரமாக ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. அப்போ பாட்டில் வலிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. அப்பவும் இவரோட லெஃப்ட் ஹேண்ட் பிரச்சனையின் காரணமா பூஜாவை காப்பாற்ற முடியாம பூஜா கீழே விழுந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருப்பாரு. அந்த ராதிகா கூட கனெக்ட் ஆகி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஹீரோ ராங்கா காலிங் பெல் அடிக்காம இருந்திருந்தா ராதிகா பால்கனிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ராதிகாவை பால்கனியில வச்சு நம்ம பூஜா பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கீழே விழுந்து இறந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இவரோட லெஃப்ட் ஹேண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ எப்படியோ அந்த வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவும் ராதிகாவும் தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டாங்க இல்லையா. ராதிகா ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, நடந்து போச்சு, பேசாம நம்ம 2 பேரும் ஒன்னாயிரலாம், எங்கேயாவது வெளியூர்ல போயிட்டு சந்தோஷமா வாழலாம், நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நடந்து போயிருப்பாரு. அப்ப ஹீரோ சமாதானப்படுத்துறேன் அப்படின்ட்டு ராதிகா பின்னாடியே ஓடி வருவாங்க. அப்ப அந்த வழியா வந்த லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ராதிகாவும் இறந்து போயிருவாங்க. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனையில ஹீரோ மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு அந்த தண்ணி டேங்க் மேலே ஏறி போய் நின்று இருக்கிறாருங்க. இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு வருவாருங்க. நீ வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னல, இதுதான் என் வீடு, நீ எதுவுமே பேசாம எதுவுமே கேட்காம நேரா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு
நம்ம ஹீரோவும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உள்ளே போவாருங்க. உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாரு அந்த நபருடைய ஃபோட்டோ வச்சு அங்கே இருக்கிறவங்கலாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுவார். அப்போ தான் இந்த நபருடைய பேர் என்னன்னு நமக்கு தெரிய வருதுங்க. இவருடைய பேர் ராகவ். ராகவ் வேற யாரும் கிடையாது, ராதிகாவுடைய ஹஸ்பண்டு. சாமோடைய ஃப்ளாட்டில் சாமோடைய ஹஸ்பண்டான பிரணீத் இவங்க 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சுட்டு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரக்க போட்டுட்டு இவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ராகவ் வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி அவரோட கண்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. சோ அதை பார்த்ததும் ராகவ் மனம் முடிஞ்சு போயிருந்திருப்பாரு. தன்னுடைய ஆசை மனைவி 2 கொலையை பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வேற இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம தான் தன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தண்ணி டேங்க்ல இருந்து கீழே குதிச்சிருந்திருப்பாருங்க. குதிச்சவருடைய உடம்புல இருந்து உடனடியா உயிர் போயிருந்திருக்காதுங்க. எலும்பெல்லாம் முறிஞ்சு ஏகப்பட்ட பெயின் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருப்பாருங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகலான அந்த தண்ணி டேங்க்ல நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்ப ராகவோடைய ஆத்மா அந்த இடத்துக்கு வந்துதான் நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ராகவோடைய ஆன்மாக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்திருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கைட் பண்ணி ஹீரோக்கு புரிய வச்சு ஹீரோடைய சூசைட் பிளானை கேன்சல் பண்ணி விட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாருங்க, லெஃப்ட் ஹேண்டா பிறந்ததுனால நான் அன்லக்கின்னு நினைச்சேன், இப்ப ராகவ் அப்படின்ற ஒரு ஆளு எனக்கு மறுபிரிவு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.